தோழர்களே, ஏழை மக்களின் யூடியூப் சேனல். இன்னைக்கு வடகரப்பதியில் இருக்கிற வடகரப்பதி கராம்பாரங்கடத்தில் ஒரு கொலைபாதகம் நடந்திருக்குது. குத்துப்பட்டவனும் குத்துனவனும் ரெண்டு பேர் நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய நல்ல தோஸ்து தான். நான் இன்னைக்கு போய் விசாரிச்சிருக்கேன், ரொம்ப நேரம் விசாரிச்சிருக்கிறேன். இது என்ன சொல்ல, அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லிக்கிறாங்க, குட்டி உழைச்சு நாய் தலையில் வச்சிருச்சு, அந்த மாதிரி கேஸாக போச்சு. இது குத்துப்பட்டவன் குடும்பம், இந்த குத்துப்பட்டவன் செத்து போன குடும்பம், ரெண்டு அப்பா அம்மா வயசானவங்க தான் உண்டு. அவனோட அந்த குடும்பத்தோட அச்சாணி போச்சு. ஒரே பையன் ஒரே புள்ள, ரெண்டு பேரும் வயசானவங்க இருக்கிறாங்க. இதை வச்சு என்ன பண்ணுவாங்க நீ இந்த வயசானவங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரியல. ரெண்டாவது, இந்த குத்துணும் குடும்பத்துலேயும் அது நிலைமை தான். அவங்க அம்மா தான் இருக்குது, அவங்க அப்பா இல்லை. இதனால் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, இந்த ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்கள். இந்த குத்துப்பட்டவனோ குத்துனவனோ நெருங்கிய நண்பர்கள். ரெண்டு பேரும் ஒரு பாயில் சாப்பிட்டு ஒரு ஃப்ரெண்டாக நடக்கிறவங்களாமா. இவங்களாக்கும் குத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது இந்த குத்துப்பட்டவனோட வீட்டுக்கு முன்னாடி தான் சம்பவம் நடந்திருக்கு. ரோட்டில் வீட்டுக்கு முன்னாடி குத்துனவனும் வீடு, இந்த குத்துனவும் வீட்டுக்கு முன்னாடி தான் சம்பவம் நடந்திருக்கு ரோட்டில். இந்த குத்துப்பட்டவன் வீடு அங்கேருந்து 200 மீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது. நாளைக்கு போய் அந்த வீடியோலாம் பார்த்துங்க, வீடியோலாம் போடுறேன், காட்டு பார்த்துங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நண்பர்களே, இனிமேல் இப்படி ஒரு கொலைபாதத்துக்கு யாரும் இறங்காதீங்க. ஒருத்தனை தோல்பிக்கிறதால இப்படியால் தோல்பிக்கிறது. அவனுக்கு முன்னாடி நல்ல சொத்து பணம் சம்பாரிச்சு வீடு வாசல் வரி கட்டி நல்லா விவசாய பூமியாவோ பெரிய காருகள்லாம் வாங்கி ஆடம்பரமாக வாழ்ந்தீங்கன்னா அவன் பார்த்து அவனே செத்து போயிடுவான். சரிங்களா? இப்போ வடகரப்பதியில் 2வது கொலைபாதகம், இன்னொரு கொலைபாதத்தோட வீடியோ அப்புறம் சொல்லி 2வது கொலைபாதகம். இப்போ இது வெறும் சப்ப விஷயமான தெரியுமா? கால வண்டி ஓட்டின பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. கால வண்டி ஓட்டும் போது பின்னாடி வந்து ஆறு அடிச்சதுன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த கொலைபாதத்துக்கு. ஆனால் எனக்கு அது நம்பிக்கை இல்லை. ஒரு நெருங்கி நண்பர்களாக இருக்கிற ரெண்டு பேரும் ஒரு கால வண்டி ஓட்டின பிரச்சனைக்கு ஆறு அடிச்ச பிரச்சனைக்கு குத்துவாங்கிற எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் கொஞ்சம் மாதிரி சிஐ சார்ட்ட தான் சொல்லிக்கிறேன். சாரா இது விசதமாய் அன்னிசிக்கணும்னு நான் என்ன கோரிக்கை வச்சுக்கிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, குத்துப்பட்டவனோ குத்துனவனோ நெருங்கி நண்பர்களாமா. ஒரு காலவண்டிக்கு பின்னாடி 6 அடிச்சதுக்கு சாதாரண போய் குத்துவாங்களா? இல்லை இவனும் ஒரு பிளைட்டில் சாப்பிட்டவனாமா. இவன் இல்லாமல் அவன் இல்லை, அவன் இல்லாமல் இவன் இல்லையாமா. அப்படி இருக்கிற நிலைமையில் இப்போ 2 குடும்பமும் பெருவழியில் நிற்கிறது. அதனால் நீ அடுத்த கொலைபாதம் எங்கே இப்போ 2வது கொலைபாதம் வடகரப்பதியில் இப்போ 2 மாதம் 1 மாதம் 2 மாதம் கேட்பல. நீ அடுத்த கொலைபாதம் எங்கே விழுகுன்னு எனக்கு தெரியல. எங்காவது விழுகும்போது மானிமார் குடும்பத்தில் விலகணும். எனக்கு சந்தோஷமாக இருக்கும். மானிமார் குடும்பத்தில் தான் கொலைபாதம் விலகணும். மானிமார் குடும்பத்தில், சரிங்களா? மானிமார் குடும்பத்தில் உறவாதகம் விலகணும். சரி, ஆகட்டும். அதனால் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, இனிமேல் இந்த அடிதடி கொலை கொட்டேஷன் இதெல்லாம் விட்டுட்டு நல்லா உழைச்சி பிழைக்கிற வழி தேடிங்களும். அது இந்த பிரத்யேகிச்சும் இளைஞர் சமுதாயம் எல்லாருமே தண்ணி அடிக்கிறது கஞ்சா குடிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு நல்ல உழைப்பாளியாக திறமசாலியாக புத்திசாலியாக வளர்க்கு வழி தேடுங்கணும். இந்த கொலைபாதகம் அடிதடி இதெல்லாம் தீர்வு அல்லவனும் சொல்லிக்கிட்டு இந்த குத்துப்பட்ட குடும்பத்துக்கு என்னோட மனமார்ந்த என்னோட அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட அனுபவத்தை இந்த குத்துப்பட்டு செத்து போன குடும்பத்துக்கு என்னோட இந்த ஏழை மக்களின் குரல் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் இந்த அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, குத்துப்பட்ட குடும்பத்தில் 2 வயசானவங்க தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீ வேறு வழி இல்லை. அதுக்கு நீ என்ன செய்ய, நம்மளால் என்ன செய்ய முடியாது. முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணலாம், பார்க்கலாம், யோசிக்கலாம். பின்னாடி உள்ள பிரச்சனைகள் குத்துவனும் குடும்பத்திலே அதான் கேஸ். அந்த மண்ணி அவங்க அம்மா மாத்திரம் தான் அங்கே இருக்கிறது. அனாதையாக கிடக்கிறது வீட்டில், என்ன பண்ண முடியும்? அதனால் இனிமேல் குத்துநோய்வனும் கால வண்டி பிரச்சனைன்னு சொல்லுது. அதனால் கொல்லியாம்பர் எஸ்ஐ சார், சிஐ சார் இந்த கேஸில் நல்ல அன்வேஷணம் நடத்தணும்னும் விசதமாய பரிசோதனை நடத்தி நல்ல அன்வேஷணம் நடத்தி குற்றக்காரருக்கெதிரே கர்ஷன நடவடிக்கை சுகரிக்கணும்னும் இந்த ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக தாழ்மையை கேட்டுக்கிறேன். எல்லாரும் இந்த யூடியூப் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த். சுகൃത്തുக்களே, நான் உங்கள் வின்சென்ட் சேவியர், சொரப்பாறை சார்ந்தவன், ஏழை மக்களின் குரல் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு கொலைபாதகமாக ஒரு யூடியூப்புக்காக வந்திருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு
வடகரப்பதியில் 2 கொலைபாதகம் நடந்திருக்கிறது. இது 2வது கொலைபாதகம். அன்னைக்கு கவர்ச்சிக்காக ஒரு கொலைபாதகம், ஒரு அம்மா 66 வயசு அம்மாவை கொண்டு போட்டாங்க. இன்றைக்கும் ஒரு 2 பேர் சேர்ந்து 2 பேர்த்த குத்திக்கிறாங்க. குத்துனவங்க யார், வந்தவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அதனால் சார் மாதிரிலாம் வந்துக்கிறாங்க, என்னன்னு கேட்போம். இங்கே தான் குத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இங்கே செருப்பெல்லாம் கிடக்குது. இதுதான் இடம்னு நினைக்கிறேன். பாருங்கள், செருப்பெல்லாம் கிடக்குது. சார் இருக்கிறாரு, சார்ட்டு விசாரிப்போம். சார் இல்லை சார், சரி சார், எஸ் சார், சரி சார். സാറോട് ചോദിച്ചു, പിന്നെ പറയാമെന്ന് പറയുന്നുണ്ട്. பாருங்க, இதுதான் குத்துப்பட்ட இடம்னு நினைக்கிறேன். குத்துன இடம் இருக்குது. இங்கே பாருங்கள், செருப்பெல்லாம் இந்தா கிடக்குது. பாருங்க, இது ரொம்ப கொடூரமான விஷயம், கோர விஷயம். இனிமேல் ஒருத்தரும் இப்படியெல்லாம் செய்யாதீங்கன்னு இந்த ஏழை மக்களுங்கிற யூடியூப் சேனல் சார்பாக தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அநியாய கொடுமையும் அக்கிரம கொடுமையும். இதெல்லாம் என்ன சொல்கிறது, இதுதான் இங்கே தான் போலீஸ் எல்லாம் வந்து விசாரிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சார்ட்டு கேட்டேன், பின்ன பறையான்னு சொல்லிக்கிறாரு. சிஐ சார் இருக்கிறாரு, பின்ன சொல்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. நம்ம ஹோல்டு பண்ணி வைப்போம்.